கனடாவில் இப்போ புதுசாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி வந்து ஏற்றிருக்கு. இவர்கிட்ட புதுசாக பிரதமர் பதவி ஏற்ற பிறகு நிறைய தவறான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா பரப்பப்படுங்க. அதுவும் குறிப்பாக இந்த ரெஃப்யூஜி சம்மந்தமாக நிறைய நிறைய சந்தேகங்கள், நிறைய தவறான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் விளம்பாருது. நிறைய யூடியூப் சேனலில் போகிறதுக்கு நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் வந்து கேஸ் கிடைக்காது. இப்போ கேஸ் நீங்கள் 2022, 23, 24 காலப்பகுதியில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேஸ் இருக்காது. கேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இனி புதுசாக வர கவர்மெண்ட் வந்து ஒரு அகதியை வந்து எடுக்காது, நாட்டுக்கு எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க, இப்படி சொல்லி கதையும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வராக்களுக்கு வந்து ரெஃப்யூஜி கிளைமே பண்ண முடியாது, எல்லாமே ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கதையும் வந்து நெட்டில் உலா வர்றது வந்து நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு காட்சினா ஒரு வீடியோ விளக்க வீடியோ போடணும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான சட்ட மாற்றங்களை வந்து கொண்டதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி உண்மைத்தன்மையை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் இன்றைக்கான அந்த வீடியோ பதிவுக்கான முக்கியமான நோக்கம். அதெல்லாம் பார்க்குறது மூலம் இந்த சேனலுக்கு நீங்கள் இதான் பாருது முதல் முறைன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொன்னால் இந்த ரெஃப்யூஜி சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு நீ யாரான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நீ வந்து இன்டர்பிரிட்டரா, நீ வந்து லோயரா, நீ என்னது ரெஃப்யூஜி சம்மந்தமாக கதைப்பா, உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு பதில் வரும். அவைக்கெல்லாம் சின்ன ஒரு விளக்கம் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் ரெஃப்யூஜி விஷயம் வந்து கதைக்கிறதுக்கு, அதாவது ரெஃப்யூஜி விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கு லோயராவோ இல்லை இன்டர்பிரிட்டர் இருக்கணும் அவசியம் கிடையாது. கனடாவில் நடக்கிற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கனடா சட்டத்திட்டங்கள்லாம் முழுமையாக தெரிஞ்ச ஆக்களை வந்து யார் வேணாலும் கதைக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இன்டர்பிரிட்டாக இருக்கணும்ன்றோ லோயராக இருக்கணும்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. தொடர்ந்து இந்த அரசியல் மாற்றங்களையும், தொடர்ந்து இந்த அரசியல் நியூஸ்களையும், தொடர்ந்து இந்த ரெஃப்யூஜி கிளைம் சம்மந்தமான விஷயங்களையும், யாராவது கேஸ் வருது, யாராவது எப்படி நடக்குன்னு சொல்லி சுற்றி முற்றி ஆராய்ஞ்சாலே யாருமே இதை பற்றி பூர்ண விளக்கம் வந்து கிடைக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து விஷயத்தை கதைக்க போகணும். அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், எனக்கும் ஒரு கனடாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டருக்கு வந்து ஒரு சின்ன லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதால் வந்து நான் அதன் மூலம் வந்து சில விஷயங்கள் நான் வந்து அறிஞ்சு கொள்கிறேன். அதால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து தெரிய வருது. அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அந்த வீடியோ பதிவதற்கான முக்கியமான காரணம். சரி வாங்க நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ரெஃப்யூஜின்னு சொன்னால் என்ன, அகதின்னு சொன்னால் என்ன, அசிலம் கிளைம்னு சொன்னால் என்ன, அதை வந்து எப்படி கனடாவில் வந்து மேற்கொள்கிறோன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கும். ஸோ அவைக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் சொல்லி போட்டு வீடியோக்குள்ளே போனால் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஸோ அகதி என்று சொன்னால், ரெஃப்யூஜி என்று சொன்னால் என்னென்னு சொன்னால், உங்களோட சொந்த நாட்டில் உங்களால் வாழ முடியாத ஒரு நிலைமை. அது வந்து உங்களோட சொந்த நாடு இதாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ ஏதோ ஒரு நாடாக இருக்கலாம். உங்களோட சொந்த நாட்டில் வந்து உங்களால் வாழ முடியாத நிலைமை, உங்களோட உயிருக்கு வந்து ஆபத்து. அது வந்து ஒரு குழுவினாலேயோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு தனிநபராலேயோ ஏதோ விதத்தில் உங்கள் உயிருக்கு ஆபத்து. அந்த ஆபத்தை கருதி நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் பூந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து அகதி தஞ்சம். ஸோ அதான் வந்து ரெஃப்யூஜி கிளைம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுற விரும்புகிற ஆட்கள் வந்து மற்ற நாடுகளோட ஒப்படைக்க கனடாவுக்கு வந்து அதிகம் பேர் விரும்பினாங்க. ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுற ஆட்கள் வந்து கனடாவுக்கு வந்து வாரதுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால், கனடா வந்து இந்த ரெஃப்யூஜிகளை அகதிகளை வந்து வரவேற்கிற நாடு. கனடாவில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாமே ரெஃப்யூஜிக்கு வந்து சாதகமான சட்டத்திட்டங்களாக வந்து கனடாவில் இருக்குது. ஸோ அகதிகளை வரவேற்க நாடாமல் இருக்கிறபடியாகவும் சட்டத்திட்டங்கள் ரெஃப்யூஜிக்கு சாதகமாக இருக்கிறபடியாகவும் தான் நிறைய அகதி கோரிக்கைகள் வந்து கனடாவில் வந்து முன்வைக்கப்படுறது. ஸோ அந்த வகையில் இந்த 2025 வந்து அப்படியான மாற்றங்களாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்படி நீங்கள் கனடாவில் வந்துட்டீங்க, கனடா வந்து எப்படி நீங்கள் அகதி தஞ்சம் கோர்றன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் கனடாவுக்கு வந்து வே ஆஃப் என்ட்ரின்னு சொல்லி போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, வே ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி நாட்டுக்குள்ளே வாரீங்க, ஒன்று வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட் மூலம் வருவீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லேண்ட் ரூட்டாக வருவீங்க. ஸோ அப்படி 2 ரூட்டாக நீங்கள் வந்தோடனே நாட்டுக்குள்ளே என்ட்ராவிங்கானே. இப்போ லேண்ட் ரூடாக வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களை வந்து பிடிச்சி அந்த சிபிஎஸ்சி ஆஃபீஸர் சொல்லி அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த போர்டர் ஏஜென்ட் சொல்லி, ஸோ அவங்கள்ட்ட வந்து உங்களை வந்து இன்கொயரி பண்ணுவாங்க. அங்கே வச்சு நீங்கள் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏர்போர்ட்டால் வாரீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து இமிக்ரேஷன் வந்து சந்திப்பாங்கன்னு. இமிக்ரேஷன் நீங்கள் வந்து சந்திக்க அங்கேயே வச்சு உங்களை வந்து ரெஃப்யூஜி கிளைம் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து நாட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டீங்களோட கையில் விசா இருக்குது, நாட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டீங்க, நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்தால் போது நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் அதுவுமே நீங்கள் வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஐடியா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்த உடனே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதா வந்து நல்ல மெயினாக சொன்னால் உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் ஆறுதலாக ரிலாக்ஸ் பண்ணி போட்டு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பான், என்னடா உயிருக்கு ஆபத்து கொஞ்சம் வாரார், இப்போ ரிலாக்ஸ் பண்ணி போட்டு மட்டுமான டைமில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறான்னு சொல்லி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்த உடனே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதா வந்து நல்ல சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இல்லை நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, எனக்கு இப்போ வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிக்கணும்னு சொன்னால் நாட்டில் வந்த அப்புறம் நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம். அதில் வந்து எந்த கிளைம் வந்து கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்குள்ளே வந்தவங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதா வந்து நல்லா. சரி, இந்த ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? ஒரு டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. எந்த டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்தோடனே நான் வந்து ஒரு அகதி, எனக்கு வந்து சொந்த நாட்டை உயிராபத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து ஈவன் பாஸ்போர்ட் கூட சில இல்லை வந்து கிளைம் பண்ணுறது. லேண்ட்ரா வாராக்களுக்கு
உதாரணமாக அந்த ஏஜென்சி மூலம் வந்து லேண்டோட வராக்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஆக்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து கிளைம் பண்ணுறது. ஆனால் இந்த பாஸ்போர்ட்டோட கிளைம் பண்ணுறதுக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல் கிளைம் பண்ணுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒரு விசாவில் வந்து நாட்டுக்குள்ளே என்ட்ராகி உங்களோட கையில் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நாட்டுக்குள்ளே என்ட்ராயிருங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கும், அதுவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் கள்ள விசாவில் இல்லை கள்ள பாஸ்போர்ட்டில் வந்து லேண்ட் ரூட்டால் வந்து என்ட்ராகி ஒரு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால், இந்த ரெஃப்யூஜி கிளைம்ஸுக்கு வந்து முக்கியமான தேவை நீங்கள் எந்த நாட்டுக்காரன்னு சொல்லி உறுதிப்படுத்துது. ஸோ எந்த நாட்டுக்காரன்னு சொல்லி உறுதிப்படுத்த தன்மை அவனுக்கு எந்த நாட்டுக்காரன்னு சொல்லி உறுதிப்படுத்தினா பிறகு தான் உங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து அவன் வந்து என்ட்ராகணும். ஸோ அப்போ நீங்கள் கள்ள பாஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு டவுட் வரும், நீங்கள் எந்த நாட்டுக்காரன்னு சொல்லி டவுட் வரும். அதெல்லாம் விசாரித்து எந்த நாட்டுக்கார நீங்கள் உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அதே நீங்கள் உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிங்களா இருந்தால் அதுக்கான டைம் எல்லாம் வந்து சேவ் பண்ணப்படும். ஸோ உடனே நீங்கள் பார்ப்பாங்க, ஓகே நீங்கள் ஸ்ரீலங்கா அந்த வாரீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் வாரீங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறீங்க, அப்படி வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து விடுவாங்க. இதே நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் கள்ள பாஸ்போர்ட்டில் அப்படி இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லேட்டாக உங்களை வந்து ஜெயிலில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்குது. ஏன்னு சொன்னால் நாட்டுக்குள்ளே வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் என்ட்ரானீங்கன்னு சொன்னால் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறது வந்து சட்ட ரீதியாக சரி, ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமல் நாட்டுக்குள்ளே என்ட்ராகிறது வந்து சட்ட ரீதியாக தப்பு. ஸோ அதுக்கான தண்டனை வந்து இங்கே அனுபவிச்சு தான் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து விடுவான். சரி, நான் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டேன், அடுத்த எனக்கு என்ன நடக்க போகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஓகே நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணோன்னே நீங்கள் எந்த நாட்டுக்காரனை உறுதிப்படுத்தி எல்லாமே செஞ்சுட்டு உங்கள் ரெஃப்யூஜி ஐடின்னு சொல்லி ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து தந்துட்டு உங்களை வந்து நாட்டுக்கு உள்ளே விடுவாங்க, கனடாக்குள்ளே விடுவான். நீங்கள் கனடாக்குள்ளே வருவீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டில் வந்து லீகலாக வந்து வேலை செய்ய முடியாது. உங்களோட கையில் ஒர்க் பர்மிட்டோ இல்லாட்டி வந்து ஐடியோ ஒன்றுமே இருக்காது. நீங்கள் சும்மா ஒரு உங்களை வந்து நாட்டுக்குள்ளே விட்டுருப்பாரு, நீங்கள் சும்மா ஒரு இதில் வந்து இருப்பீங்க. உங்களுக்கு வெல்ஃபேர்னு சொல்லி ஒரு வெல்ஃபேர் எடுத்துக்கொண்டு அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு காசு வரும், அந்த காசை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்க ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மாதமோ இல்லை 3 மாதமோ அது வந்து ஆக்களாக வந்து மாறுபடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு இன்குவரி மேண்டு வைப்பான். வச்சுட்டு உங்களோட கையில் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் வந்து தருவான். அதாவது 2 வருஷம் ஓப்பன் ஒர்க் பர்மிட் வந்து கையில் வந்து தருவான். அது மட்டும் இல்லாமல் ரெஃப்யூஜி ஐடி, ரெஃப்யூஜி பேப்பர் ஐடின்னு சொல்லி ஒரு ஐடிஎம் வந்து தருவான். உங்களோட படம் போட்டு கனடா சீலோட ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஐடி ஒன்று இருக்கும், அந்த ஐடிஎம் வந்து தருவான். ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து கனடாவில் எங்கே இருந்தாலும் 2 வருஷத்துக்கு வந்து வேலை செய்யலாம். கனடாவில் நீங்கள் எங்கே என்ன, நீங்கள் டொரண்டோ ரெஃப்யூஜி கிளைம் பண்ண என்ன, இல்லை மொன்ட்ரியல் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண என்ன, அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் கனடா ஃபுல்லாக வேலை செய்யலாம், ஓப்பன் ஒர்க் பர்மிட். ஸோ அப்படி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சின் நம்பர் ஒர்க் பர்மிட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவான். நீங்கள் வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் வச்சு நீங்கள் தாராளமாக வந்து வேலை செய்யலாம். ஸோ அப்படி வேலை செஞ்சு கேட்க அந்த 2 வருஷம் ஒர்க் பர்மிட்டுக்குள்ளேயே உங்களோட அடுத்த ஹியரிங் வந்து கூப்பிடலாம். அடுத்த ஹியரிங் கூப்பிட்டு உங்களோட கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டு கேஸ் வந்து உண்மையான நம்பப்பட்டால் உங்களுக்கு வந்து பிஆர் வந்து கையில் வந்து தருவான். அப்படி இல்லை 2 வருஷம் ஆகிட்டு எங்களை கூப்பிடுன்னு சொன்னால் நாங்கள் வந்து திருப்பி நாட்டுக்கு போகணுமா, ஒர்க் பண்ணி முடிஞ்ச அப்புறம் நாட்டுக்கு போகணுமா சொல்லிக்கிறீங்கன்னா அப்படி இல்லை. உங்களோட 2 வருஷம் முடிஞ்சு உங்களோட ஒர்க் பண்ணி முடிஞ்ச அப்புறம் உங்களை அடுத்த கேஸுக்கு வந்து கூப்பிடலைன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி அந்த ஒர்க் ரெனியூ பண்ணி கொண்டு வேலை செய்யலாம். திருப்பி 1 வருஷம் தருவான், முதல்ல 2 வருஷம் தருவான். அந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களை கேஸுக்கு அடுத்த கேஸுக்கு கூப்பிடாட்டி திருப்பி ரெனியூ பண்ணால் உங்களுக்கு 1 வருஷம் வந்து தருவான். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சு இருக்கலாம். அப்படி 2ஆம் தரம் உங்களை கூப்பிடேக்காம வந்து முதல் தரம் கூப்பிட உங்களோட ஒர்க் வந்து தர போகிறான். 2ஆம் தரம் உங்களை கூப்பிடேக்காம வந்து உங்களோட கேஸ் எல்லாமே வந்து விசாரிக்க போகிறான். உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களோட உயிருக்கு வந்து என்ன ஆபத்து, அதுக்கு நீங்கள் என்ன ஆதாரங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாமே விசாரித்து அவனதை நம்பும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிஆர்ஏ வந்து வழங்க போகணும். அந்த பிஆர்எம் வந்து எப்படி வழங்குவான்னு சொன்னால் உங்களுக்கு கேஸ் எல்லாம் வந்து ஓகே ஆகிட்டு, உங்களுக்கு கொடுத்த ஆதாரங்கள் எல்லாம் ஓகே ஆகிட்டு, எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் நம்புது, உங்களுக்கு உண்மையாகவே சுத்த நாளில் உயிர் ஆபத்து இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் நம்பினா உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அகதின்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து தருவான். அது வந்து இங்கே வந்து அக்செப்ட் பண்ண பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து எழுதியிருக்குன்னு சொன்னால் உங்களோட வந்து அகதியை வந்து ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி. அது வந்து பிஆர் கார்டு கிடையாது, அது நிரந்தர வதிவிடம் கிடையாது. உங்களை வந்து அகதியாக வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அந்த ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பிஆர் கார்டு வந்து வாருது, கனடிய நிரந்தர வதிவிடம் வாருது கிட்டத்தட்ட 1 வருஷ காலப்பகுதி ஆகும். அப்படித்தான் ஆகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் காலம் அப்படி தான் ஆகுது, 1 வருஷம் இல்லை 1 வருஷம் மேலேயும் வந்து ஆகுது. ஸோ இந்த பிஆர் கார்டு உங்களுக்கு வாரத்துக்கு 1 வருஷ காலப்பகுதி ஆகும். ஸோ அந்த 1 வருஷ காலப்பகுதியில் கேஸில் உங்களுக்கு ஓகே ஆனால் அந்த 1 வருஷ காலப்பகுதி பிஆர் கார்டு வாரத்துக்கு நான் அங்கேயாவது போகலாமா இல்லை ஏதாவது நாட்டுக்கு விசிட் பண்ணலாமான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு நீல கலர் புத்தகம் எடுத்துருவாங்க, கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் மாதிரி இருக்கும். அந்த பாஸ்போர்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் உங்கள் கேஸ் ஓகேன்னு தானே அந்த ஓகேயான பேப்பரையும் வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த பாஸ்போர்ட் அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிக்கே உங்களுக்கு நீல கலர் புத்தகம் மாதிரி பாஸ்போர்ட் மேலே தருவாங்க. அதுலேயே உங்களுக்கு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவை தவிர எந்த நாட்டுக்குனாலும் போகலாம்னு சொல்லி எக்ஸ்பர்ட் ஸ்ரீலங்கா சொல்லி அதில் போட்டிருப்பான். இது இந்தியான்னு சொன்னால் இந்தியாவை தவிர நீங்கள் எந்த நாட்டுக்கும் போகலாம்னு சொல்லி அதில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அதையும் வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த உங்களுக்கு கேஸ் ஓகேயான லெட்டர் இருக்குதுன்னு அதையும் வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு எப்போ பிஆர் கார்டு வருதோ
அதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து சுதந்திரமாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு அப்படிலேருந்து பேப்பரை வச்சுக்கொண்டு ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அப்படி ட்ராவல் பண்ணிக்க 100 கேள்வி கேட்பான். இமிகிரேஷன் வச்சு எங்கே போகிறேன், ஏன் போகிறேன், என்ன அவசரம்னு சொல்லிட்டு 100 கேள்வி கேட்பான். உங்களுக்கு பிஆர் கார்டு இருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்படி அந்த உங்களுக்கு முதல்ல சொன்ன ஒரு வருஷமாக அந்த பிஆர் கார்டு வரதுக்குன்னு சொல்லி இந்த கேஸ் ஓகே ஆனது ஒரு வருஷம் ஆகணும்னு சொன்னானே, அந்த பிஆர் கார்டு வந்தால் பிறகு தான் நீங்கள் வந்து யாரையும் ஸ்பான்சர் பண்ணா ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஸ்பான்சர் பண்ணுறதோ இல்லை ஹஸ்பண்டை ஸ்பான்சர் பண்ணுறதோ யாரை ஸ்பான்சர் பண்ணுறதுன்றாலும் இந்த பிஆர் கார்டு உங்களோட கைக்கு வந்தால் பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பிஆருக்கு வந்து மாறிக்க இந்த டெம்பரரி நம்ம சொன்னால் உங்களுக்கு 2 வருஷம் ஒர்க் வந்துடுவான்னு சொல்லி அப்படி டெம்பரரியாக நீங்கள் கனடாவில் விஷயம் வந்தீங்கன்னா உங்களோட சின் நம்பர் வந்து 9 என்று சொல்கிற இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே வந்து உங்களுக்கு பிஆர் கிடைச்சா பிறகு உங்களோட சின் நம்பர் வந்து 5 என்று சொல்லி இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதான் வந்து இதுக்கு சின்ன சின்ன விளக்கம் வந்து இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக சின்ன விளக்கமாக சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் கதைக்க போனால் இதுக்கண்டே தனியாக வந்து வீடியோ போடலாம். ஸோ ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லி வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இதான் வந்து கனடாவோட ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுற முறைமை என்ன பொறுத்தவரைக்கும் இதான் இதை ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இருக்கிற கொஷன் இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ நடந்த அந்த ஆட்சி மாற்றம் அதாவது குறிப்பாக அந்த புதிய பிரதமர் தேர்வு அது மட்டும் இல்லாமல் கனடாவில் போய் கொண்டு இருக்கிற சில சில சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறைய நெருக்கடியால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே இந்த கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருமா அங்கே கேஸ் வந்து இல்லாமல் போயிருமா அங்கே வந்து திருப்பி நாட்டுக்கு அனுப்பிடுவாங்களா அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கேஸே வந்து ரெஃப்யூஜி கிளைமே வந்து பண்ண முடியாதுனாங்க அதெல்லாம் உண்மையாக சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஒன்று விஷயத்தை விளங்கணும். நாட்டில் நடக்கிற சட்ட மாற்றங்களுக்கும் இந்த ரெஃப்யூஜிஸுக்கும் வந்து சம்மந்தமான சொல்கிறது அந்தளவுக்கு குறைவேன்னு சொன்னால் அந்த ரெஃப்யூஜி கிளைம்னு சொல்கிறது அகதி கோரிக்கைன்னு சொல்கிறது நாட்டின் சட்டத்திட்டங்கள் உட்பட விஷயம் இல்லை. இது வந்து மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த நாடும் வந்து எடுத்தன் கவத்தோன்னு சொல்லி முடிவு வந்து எடுக்க முடியாது. அந்த மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் கனடாவும் நீங்கள் கனடாவில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் 100% உங்களுக்கு உயிர் ஆபத்து இருக்குது. உங்களோட கேஸ் எல்லாம் வந்து 100% வந்து நம்பப்படுது. உங்களுக்கு சரியான ஆதாரம் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ணை மூடிக்கொண்டு யாருமே கேஸை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி கண் மூடுத்தனமாக யாருமே ரிஜெக்ட் பண்ணி போட்டு உங்கள் நாட்டுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. அது வந்து எந்த விதத்துலையும் அப்படி நடக்காது. இங்கே பயப்பட தேவையில்லை. உங்களோட கேஸ் வந்து எந்த விதத்தில் பொய்யன்று உறுதிப்படுத்தப்படுத்தா அது வேறு கதை. ஆனால் கேஸ் உண்மையாக இருக்குது நீங்கள் ஆதாரம் எல்லாம் சரியாக கொடுத்துருக்கீங்க உங்களோட கேஸ் வந்து நம்பக்கூடிய தன்மையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கேஸ் வந்து உங்களை கட்டாயம் வந்து விண்மட சார்ந்திருப்பம் வந்து கட்டாயம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சில மாற்றங்கள் வந்து கனடா வந்து கொண்டு வரலாம். எப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த யூரோப் கண்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ரெஃப்யூஜி கிளைம்ஸுக்கும் கனடாவில் இருக்கிற ரெஃப்யூஜி கிளைம் சட்டங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் இருக்குது. அப்படின்னு சொன்னால் யூரோப்பில் வந்து சொன்னால் ஒருக்கா அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட்டு விசாரித்து போட்டு டக்கு அந்த ப்ரொசஸ் வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது யூரோப்பில். அதே வந்து கனடா பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு எடுத்தோன்னே வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணி தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சில மாற்றங்கள் இருக்குது. அதை வேணுமெண்டா கனடா கவர்மெண்ட் மாற்றத்தை கொண்டு எல்லாமே இந்த ப்ரொசஸிங் டைமை குறைக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு 2 years ஆகுது 3 years ஆகுது ரெஃப்யூஜி கிளைமுக்கு 2 years 3 years ஆகுதுன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு இல்லாமல் இப்போ கேஸை வந்து குயிக்காக வந்து கொண்டு வர மாற்றத்தை வந்து கொண்டு இல்லாமல் தவிர வேறொரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸை வந்து விசாரிக்க தன்மை வந்து இருக்கலாம். அதாவது கேஸ் இப்போ நிறைய பேர் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண இப்போ உதாரணமாக போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முதல் வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் இந்த விசிட்டிசாலை வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணாக இருக்கும். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகே விசிட்டிசாலை வெறியினம் நிறைய பேர் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண சொல்லி ஸோ அப்படி நாங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கேஸை வந்து விசாரிக்க தன்மையை வந்து அதிகப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரிக்கலாம், இன்னும் கொஞ்சம் துருவி விசாரிக்கலாம். அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு எல்லாமே தவிர அவங்க ரெஃப்யூஜி கிளைமே பண்ண முடியாது, நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணாங்கலாம் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட்டும் வந்து எடுத்தங்கொதை வந்து முடிவு வந்து எடுக்காது. ஸோ சும்மா இந்த டிக்டாக்ல வர ஃபேக் நியூஸ் இல்லை யூடியூப்பில் வர ஃபேக் நியூஸ் வந்து நம்பாதீங்க. என்ன சொன்னால் அந்த ரெஃப்யூஜி கிளைம் எல்லாம் கிடைக்காது ரிஜெக்ட் பண்ணுவாங்க அனுப்பிடுவாங்க அப்படி சொல்லலாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நம்பக்கூடிய கதையே வந்து கிடையாது. உங்களோட கேஸ் உண்மை, இங்கே கொடுத்த ஆதாரங்கள் உண்மை, எல்லாமே நம்பக்கூடிய தன்மை நம்பக்கூடிய தன்மையாக இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒரு பிடியுமே இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வின்பதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வர்ற பிள்ளை என்னென்னு சொன்னால் நாட்டுக்குள்ளே வருவினம் 6 மாத விசால இருப்பினம் இல்லாட்டி 1 மாத விசால இருப்பினம் அப்படி இருந்து கூட நாட்டுக்கு திருப்பி போகிற ஸ்ரீலங்கா திருப்பி போகிற தெருவாயில் வந்து போய் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணணும். அதெல்லாம் வந்து பயங்கர பிள்ளை. உங்களுக்கு ரெஃப்யூஜி கிளைம் தான் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வந்தோடனே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து 1 மந்த்துக்குள்ளேயே வந்து பண்ணுங்க. ஸோ இது அதெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணி போட்டு கடைசி மட்டுமாட்டாவே பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைய கூட விளங்க நீங்கள் வந்து நாட்டுக்கு போக விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஸோ அந்த ஒரு பிடியில் வந்து பிடிக்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃப்யூஜி கிளைம்னு சொல்கிறது கற்றுக்குமே நடக்கிற மாதிரி கவனம் வந்து பண்ணணும். அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போன வருஷம் அதுக்கு வருஷம் நிறைய விசிட்டிஸால் வந்தாங்க வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறது. அது இல்லாமல் சந்தர்ப்ப பயணம் நிறைய பேர் காசு அடிக்கிறது என்ன சொன்னால் அவங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறோம் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறீங்க வாங்க இவ்வளோ காசு தாங்க உங்களுக்கு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சீட்டிங்காக வந்து போய் கொண்டு வந்தது. நானே என்ற கண்ணில் பார்த்தேன், நானே என்ற காதில் வந்து நிறைய விஷயம் வந்து கேட்டேன். ஸோ அப்படிலாம் செய்யாதுங்க. நீங்கள் யாருக்கு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம் இல்லை வெளியில் வந்து நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம். சரியான ஒரு இன்டர்பிரட்டர் சரியான லோயரை பிடிச்சி உங்களோட வந்து சரியாக கேஸாக கொடுத்து சரியாக வந்து ரெஃப்யூஜி கிளைம் வந்து
பண்ணிக்கொள்ளுங்க. இதை தவிர வேறு எதுக்கு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் இல்லை என்னோட வந்து பர்சனலாக கதைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால் இந்த இமெயில் வந்து கீழே வந்து தந்துருப்பேன். நம்ம டிக்டாக் ஐடி வந்து கீழே வந்து தந்துருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் போய் மெசேஜ் பண்ணி சொன்னால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து தருவேன். யார் மூலம் பண்ணலாம், எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி அறிவுரை வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோ அமைச்சு முடிச்சு நம்புறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.